ட்ரெஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குடி. போன வாரம் மும்பைல இருந்து எங்க மாமா வாங்கிட்டு வந்தாரு. என்னடி உங்க மாமாவை இன்னும் காணும்? வந்துட்டே இருப்பாருடி. பாத்துடி, கடைசி நேரத்துல உங்க மாமா கை விட்டுற போறாரு. என் மாமா கை விடுறவர் இல்ல, கடைசி வரைக்கும் கை பிடிச்சு கூட்டிட்டு போறவரு. முகூர்த்த நேரம் நெருங்க எங்களுக்கு டென்ஷனா இருக்கு. ஓட போறது நான், கூட்டிட்டு போறது என் மாமா. எங்களுக்கு இல்லாத டென்ஷன் உங்களுக்கு எதுக்கு? வாங்க, நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க. வாங்க வாங்க, வணக்கம். இவர் தான் ரகுபதி, இந்த குடும்பத்தோட தலைவர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட தீவிர ரசிகர். அவரை மாதிரி ஒரு பெரிய நடிகனாகணும்னு ஆசைப்பட்டு சந்தர்ப்பவசத்தால் ஒரு தொழிலதிபராகி தஞ்சாவூரில் செட்டில் ஆயிட்டாரு. ஏய், எவ்வளவு நேரமா டெக்கரேட் பண்றீங்க? இதெல்லாம் முன்னாடியே பார்க்க மாட்டீங்களா? ஆயிடுச்சுங்கய்யா. என்னங்க பொண்ணோட கல்யாண புடவை இன்னும் வந்து சேரலீங்க. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. டென்ஷன் ஆகாது, வந்துரும். இவர் பேர் ராகவன். ராமருக்கு லட்சுமணன்னா ரகுபதிக்கு ராகவன். டென்ஷனான அடுத்த செகண்டே ரிலாக்ஸ் ஆயிடுவாரு. ஏய், இதெல்லாம் ரொம்ப டூ மச் ஆமா. பொண்ணை ரெடி பண்ணாம இங்க உட்காந்து என்ன அரட்டை அடிச்சிட்டு இருக்க? கல்பனாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவளை ரெடி பண்ணிட்டு இருக்காங்கங்க. நீ எதுவும் பண்ணாத. இவர் பேர் ராஜாராம். 2 அண்ணனுங்க இருக்கிற தைரியத்தில் எதுக்குமே அதிகமாக அழட்டிக்காத ஒரு கேரக்டர். அலங்காரம் எல்லாம் முடிஞ்சதுங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? இவங்க பேர் பாரதம், ரகுபதி ராகவனோட தங்கச்சி. பக்கத்தில் பட்டு வேஸ்ட் கட்டி நிற்கிறாரு, அவர் பேர் சுந்தரம், வீட்டோட மாப்பிள்ள. மச்சான், பொண்ணை கல்யாண மண்டபத்தை கூட்டிட்டு போகணும். இன்னும் முகூர்த்த புடவை வந்து சேரலையே. வந்துரும். சுவாமிஜி சமாதியில் இருக்காரு. ஐயோ, எப்ப செத்து போன? ஏய் மூதேவி, சமாதினா தியான சமாதிடா. ஓ அப்படி. அப்ப லேட் ஆகுமா? 10 நிமிஷத்துல மண்டபத்துக்கு போனோமே. இல்ல 5 நிமிஷத்துல புடவை வந்துரும். அது எப்படி அவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்க? கொண்டு வர்றது நம்ம சிவாய். வாங்க சாஸ்திரிகள், நல்லா இருக்கீங்கல்ல? பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரியே தோன்றது. என் பையன் ஏதாவது டென்ஷன் படுத்திட்டானே? பயமுறுத்திட்டான், அவ்வளவுதான். இவர் பயந்ததுனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இல்லைன்னா சீக்கிரமே வந்திருப்பேன் பெரியப்பா. முகூர்த்த புடவை ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்புங்க. கணபதி சாஸ்திரிகள் நல்லா இருக்காருல்ல? கடவுள் எப்படி இருப்பார்? திவ்யமா இருக்கார். என்ன சிவா மாமா இவ்ளோ லேட்? ரிஜிஸ்டர் மேரேஜ்னு உனக்கு அவ்வளோ விளையாட்ட போச்சா? ரிஜிஸ்டரை மேனேஜ் பண்ணணும், விட்னஸை மேனேஜ் பண்ணணும். இவ்வளோ பேரை மேனேஜ் பண்ணாதான் ரெஜிஸ்டர் மேரேஜே பண்ண முடியும். சரி இந்தா சுவாமிஜி அனுப்பின புடவை கட்டிட்டு வா. கடைசியாக ஒரு வாட்டி எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். மாமா, I love you. Love you too. Get ready fast. பப்பி வா 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 வா. ஐயா, பாத்தீங்களா சாமி, உங்க மேல எவ்வளவு பாசம். கரெக்டா சொன்னார். அம்மா மாதிரி இதுக்கு என் மேல பாசம். ஆசிரமத்தில் இருக்கிறச்ச குட்டியோண்டு இருந்தது, இப்ப நல்லா வளர்ந்து கொடுத்து பார்த்தல. சிவா, என்ன விஷயம்னு சொல்லுப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இருங்க பெரியப்பா சொல்றேன். ஏய், மண்டபத்துக்கு போனோம்டா, டைம் ஆச்சு. ஆமாப்பா, ஒரு நிமிஷம் இருங்க. அங்க பாருங்க. பாத்தீங்களா, கல்பனா கல்யாண ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்கா. அதை காட்டுறதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் பார்க்கலாம்லடா. அப்புறம் பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடைக்குமோ கிடைக்காதோ? என்னது? அப்புறம் பாக்குறதுக்கு சான்ஸ் கிடைக்காதா? அப்புறமா எல்லாம் கல்யாணத்துல பிஸியா இருப்பீங்க, இந்த மாதிரி நிக்க வச்சு பார்க்க முடியாதுல்ல. அதான் கரெக்ட் சிவா, கரெக்ட் தானே? மகாசியம் இல்லை. வழியோடு பண்ண வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு இப்ப என்னடா அவசரம்? வலியன் பொருள்லாம் எப்போ கடைசியில வரும். அப்ப நம்மளாம் டயர்டா இருப்போம், ஆசீர்வாதம்லாம் வராது, கொட்டாவி தான் வரும். கல்பனா ஆச்சா, சீக்கிரம் வா. நீங்களாம் போங்க, போய் வேலையை பாருங்க. வாங்க போலாம். நான் வரேன். வாங்க போல. பெரிய மனுஷன் மாதிரி பண்றா. ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஜெய் சிவா, ம், காலையில சர்ப்ரைஸ் கொடுக்க போற நீ, என்னது அது? அது ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கல்பனா ரூம்ல போய் பாருங்க, தெரியும். கல்பனா, இந்த பொண்ணு காணோம். மச்சான், ஒரு வழியா கல்பனாவை அவ லவ் பண்ண உடனே சேர்த்து வச்சிட்டேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கா பாரு. இதே மாதிரி என்னையும் ப்ரொஃபசர் புஷ்பாவை சேர்த்து வச்சிட்டேன்னு வச்சுக்க, சத்தியமா நம்ம காலேஜ் பக்கமே வர மாட்டேன். உன் ஸ்பீக்கர் பாக்ஸ் கொஞ்சம் ஆஃப் பண்றியா? சிவா, இப்போ நீ என்ன பண்ண போற? நீ வீட்ல போய் என்னன்னு சொல்வ? வீட்டுக்கு போறதா? செருப்பு கழட்டி அடிப்பாங்க. வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. கொஞ்ச நாள் அப்படியே தலைமறைவா இருக்க வேண்டியதான்.
நமக்கு இருக்கவே இருக்கு ஹாஸ்டல் காலேஜ் நம்ம பாட்டுக்கு அப்படியே கொஞ்ச நாள் ஜாலியாக இருக்கு. சூப்பர் வா சிவா, welcome சிவா. இவ்வளவு பேர் வீட்டுல இருக்கிறீங்க, இவ்வளவு சமாச்சாரம் நடந்திருக்கு, ஆனா யாரும் எதுவுமே தெரியலங்கிறீங்க. அப்படி என்னதான் பண்ணிட்டு இருந்தீங்க வீட்டுல? அவன் என்னமோ சர்ப்ரைஸ்னு சொன்னானே தவிர இப்படி ஒரு சாக்கு கொடுப்பான்னு யாருக்குமே தெரியாதே மச்சான். அவன் என்னடானா யாரோ ஒருத்தனை காதலிச்சிருக்கா, ஆனா வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியல. இவன் என்னடானா யாரை காதலிச்சாலோ அவனுக்கே கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான், வீட்டுல இருக்கிற எல்லாரும் மூஞ்சிலையும் கறி பூசுற மாதிரி. இனி அவன் யாரோ நம்ம யாரோ, எந்த காரணம் கொண்டும் அவன் இந்த வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது, அவன் பேரை கூட யாரும் உச்சரிக்க கூடாது. That's all. Over. ஒரு வழியா எக்ஸாம் முடிஞ்சது. இதெல்லாம் போற வழியில பழைய பேப்பருக்கு போட்டு போயிட வேண்டியதான். டேவிட், இந்த வருஷம் மச்சா பாஸ் பண்ணுவியா? கண்டிப்பா. எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ற? நீ நல்லா எழுதிருக்கல்ல? சூப்பரா எழுதிருக்கேன், கன்ஃபார்மா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்ப நானும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். எப்படி? ஏன்னா உன் பேப்பர்ல ஏன் நம்பர்ல எழுதி கொடுத்துருக்கேன். ஏய், இனி யாரும் வீட்டுக்கு கிளம்பவே இல்லையா? வீட்டுக்கா? அதெல்லாம் உன்னமாய் பழங்களும் கிழங்களும் போக வேண்டிய இடம். நாங்க ஹார்ட் அடிக்கிறதா பேர் அடிக்கிறதா டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். உனக்கு என்ன வேணும்னு சொல்லி. எனக்கு ஃபெனாயில் வேணும். பாரு சிவா எப்படி கிண்டல் பண்றான். சீனு உன் புக் எடுத்துக்கோ. சீனு எங்க? ஏய் கரெக்ட், 2 நாள் ஆளே காணோம். எங்க போயிருப்பான்? எக்ஸாம் ஹால்ல கூட ரொம்ப டல்லா இருந்தான். சிவா, அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். நம்ம ஊருக்கு போகும்போது அந்த வழியா தானே போனோம், ம் போய் பார்த்துட்டு போயிடலாம். சரி நண்பா, வாங்க. இப்போ என்னடா அந்த பொண்ணு இல்லைன்னு நீ செத்துருவ, அவ்வளோதானே? நான் இல்லைனா அவ தான் செத்து போயிடுவா. பொண்ணுங்க சொல்றத நம்புறதே தப்பு, அதுலயும் பர்టిక్యులரா இந்த டயலாக் நம்புறது ரொம்ப ரொம்ப தப்பு. டேவிட், கல்யாணம் எப்படா? இன்னைக்கு தான். இன்னைக்கு எல்லாத்தையும் லாஸ்ட் மினிட்ல சொல்லுங்கடா. நீ போய் கல்யாண வேலையை பாரு, அங்கே போய் பொண்ணை தூக்கிட்டு வந்துடுறோம். தூக்கிட்டு வர்றோமா? டேவிட் நீ கேண்டுங்க. சூப்பர் ஐடியா. நீங்க கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட்டு வந்துருங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஹேய், டேய் சாமி. டேய் சிவா சிவா வேணாம்டா, சொன்னா கேளுடா. டேய் இவனுக்கு கல்யாணம் நடக்குது. ஏய் என்ன இப்படி உட்கார்ந்துட்ட? போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. ஜாலியா பேர் அடிச்சு ஊருக்கு போய்டலாம். சொன்னா கேளு. ராஜி, எந்த கல்யாணம் பண்ணுவோம் கேட்டு. ஓகே. பரவாயில்லையே, ரிஸ்கே இல்லாம ஸ்மூதா போயிட்டு இருக்கீங்க சிவா. ஆறா நீங்க? இது நாங்க பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள பார்க்க வந்திருக்கோம். கொஞ்ச நேரத்துல மனம் அடைக்கிறவங்க அங்க பார்க்கலாம்ல? இல்ல அது ரொம்ப லேட் ஆயிடும். நாங்க இப்போ ஃபாரின் போறாங்க, ஃப்ளைட் டைம் ஆச்சு. பாவம் அதுக்காக தான் அங்கே வந்திருக்காங்க. பார்த்துட்டு உடனே கிளம்பிடுவாங்க. ப்ளீஸ் மொட்டேண்ணா. சரி போங்க. தேங்க்ஸ். சோ ஸ்வீட்ல ரொம்ப முக்கியம். வா. நாங்கள் 2 பேரும் இங்கே இருந்து பார்த்துக்கிறோம், நீங்கள் போய் பொண்ணு பிடிப்பாங்க. கூட்டிட்டு வாங்க போவோம். தட்டு தட்டு. ஐயோ கதவு தட்டு. அது வெயிலில் மை மூடி விட்டாங்க. என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன வீட்டு இருக்கா? செத்தாண்டா சீனிவாசன். கல்யாணம் பண்ண காணுமே. அதுக்குள்ள வேற ஏதோ கல்யாணம் நடக்குது. டேய் நம்ம சீனுடா. என்ன நடக்குது? போய் சாப்பிடலாம். ஐயோ டேய் என்னடா பண்ணிருக்க? பார்த்தா தெரியல, கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். மகனே, உனக்கா நீ லவ் பண்ற பொண்ண தூக்கிட்டு வந்தா நீ வேற எவ்வளவு ஒரு சிரிக்க எவ்வளவு தைரியம் இருந்தா? டேய் சிவா பாருடா, என்ன மாத்தி மாத்தி உன் முன்னாடி அடிக்குறாங்க. பின்ன என்ன டேவிட், நான் லவ் பண்ற பொண்ணை திட்டினா என்னால சும்மா இருக்க முடியுமா? நீல பண்ற பொண்ணா? அப்ப அந்த பொண்ணு யாரா? அந்த பொண்ணா? எந்த பொண்ணு? எந்த பொண்ணா? இந்த பொண்ணு யாரா? இந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு எந்த பொண்ணா? இந்த பொண்ணு. ஐயோ, நான் லவ் பண்ண பொண்ணு. அப்ப அந்த பொண்ணு எந்த பொண்ணு? ஐயோ ராமா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே. நிறுத்துங்கப்பா. ஆமா, யார் இந்த பொண்ணு? அம்மாடா. இந்த பொண்ணு என் மகனுக்காக கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி வந்திருக்கா, தெரியுமா? ஹலோ, அந்த பொண்ணு உங்க மகனுக்காக தான் கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி அந்த வந்திருக்கா. பொண்ணு எதுக்கு கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி வந்தா?
இந்த பொண்ணு எதுக்கு கல்யாணம் ஐயோ இரு ஒரு நிமிஷம். ஆ, என்ன கல்யாணம் மண்டபம்னு சொன்ன? ஆர்எஸ் கல்யாண மண்டபம். ஓ, ஆ, நீ என்ன கல்யாணம் மண்டபம் சொன்ன? ஆர்கே கல்யாண மண்டபம். எங்க பந்தி கூடலாம் குடி அவள குடி சாரி மச்சான், சாரிங்க, கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, சாரி. என்ன செஞ்சிட்ட பாரு குடி ஏய் போடா நில்லு அப்ப இந்த பொண்ணு யாரா? ஆமா யாரு தெரியலையே. என்ன ரொம்ப யோசிக்கிற என்ன பர்த்டே கிஃப்டா ஓபன் பண்ற அட ஓபன் பண்ணுப்பா சிவா, தோற தோற. ஊரே பத்திக்கிட்டே எரியுது பாண்டிச்சேரியில ரூம் போட்டு சரகஷ்டி மட்டியான மாதிரி கிடக்குறா சச்சே எந்திரி நீங்களா யாரு? நான் எங்க இருக்கேன்? பாத்தியா அது எப்படி மயக்கத்துல இருந்து தெரிஞ்ச உடனே இந்த டயலாக மட்டும் கரெக்டா எல்லா ஹீரோயினும் சொல்றீங்க அது சாரிங்க, என் ஃப்ரெண்டோட லவர் நினைச்சு உங்களை தப்பா தூக்கிட்டு வந்துட்டோம். Really? எதுக்கு இப்ப தேங்க்யூ சொல்றீங்க? பின்ன நீங்க தெரிஞ்சோ தெரியாமலா இதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டீங்க. குளோரோஃபார்ம் அதிகமானதுனால கபாலம் கலங்கிருச்சுன்னு நினைக்கிறேன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப எப்பவுமே அப்படிதானே நோ நோ, நிஜமாவே எனக்கு அந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. எப்படிடா எஸ்கேப் ஆறதுன்னு நினைச்சிட்டு இருந்த நீங்க தூக்கிட்டு வந்தீங்க. பண்றது பண்ணிட்டீங்க, இன்னொரு சின்ன வேல்யூ பண்ணிடுங்க. எங்களுக்கு வேற வேலை இல்ல, உங்களை உங்க லவரோட சேர்த்து வர வைக்கணும். நோ நோ, என்ன புதுக்கோட்டை வரைக்கும் டிராப் பண்ணிட்டு போயிடுங்க. நாங்க என்ன டிராவல்ஸா வச்சு நடத்துறோம், அதெல்லாம் முடியாது. போற வழியில தான் ஏர்வாடி இருக்கு, வேணா உன்னை இறக்கி விட்டு போயிடுறோம். ஹலோ, என்ன கூட்டிட்டு போலனா இந்த ஊரை விட்டு தாண்ட முடியாது. ஏன் தாண்ட முடியாது? அப்படியே செல்லும். வா காட்டுறேன். ஃபாலோ மீ. போய் தான் பாப்பமே என்னன்னு. வாடா பேசவே மாட்டியா? எங்க சுத்திக்கிட்டு கூட்டி போறீங்களா? அங்க பாருங்க. ஹை, கார் ரேஸ். சூப்பர். அக்கட చూడు. எதுக்கு எல்லாம் லைனா வந்துட்டே இருக்கு? நான் இங்க. என்ன சங்கர் பட ஷூட்டிங் நடக்குதா? ஷூட்டிங் இல்ல, சர்ச்சிங். எனக்காக. என்ன தூக்கிட்டு வந்தது நீங்க தான தெரிஞ்சது. உங்களை அப்படியே தொடு 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 வெட்டி காக்காயை போட்டுருவாங்களா? அவங்களே சாப்பிட்டுடுவாங்க. பாத்தியா, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீதான். தப்பு நம்ம எல்லாரும் மேலேயும் இருக்கு. அவங்க போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா கொண்டு போய் சேர்க்கறது நம்மளுடைய பொறுப்பு. வாங்க நம்ம போலாம். வாங்க. பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப பொறுப்பா இருப்பியே. ஐயோ, காலையிலே கேலண்டர்ல போட்டு அலைச்சல்னு கரெக்டா நடக்குது. என்னென்ன நடக்க போதோ ஏறி போ. எல்லாம் இவனா நிக்கிறான் பாரு. ஏய் பாத்து போடா. கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொன்னீங்களே, ஏதாவது ரீசன் இருக்கா? காப்பாத்திட்டேங்கிறதுக்காக அட்வான்டேஜ் எடுத்துக்காத. இடியட். மூஞ்சிய பாரு. ஐயோ, சீக்கிரம் திரும்ப. பாதி திருப்பா. டயர் தேஞ்சிர போகுது. பூசு. கிட்ட வந்துட்டாங்க. சீக்கிரம் போ. ஐயோ. உயிர் போற நிலைமையில இருக்கோம். எப்படி குடிச்சிட்டு இருக்கா பாரு. தாகமா இருக்கு, ஓடி வந்தோம்ல, அத கூல் ட்ரிங்க் குடிக்கிறேன். அடி பாவி, இது வண்டிக்குன்னு வாங்கி வச்சிருந்த பெட்ரோல். பெட்ரோலா? டேய் மச்சான் மச்சான், பெட்ரோல குடிச்சாடா. வண்டியை நிப்பாட்டு. ஏய் வேணாம் வேணாம், பண்ணி போ. நீ நிறுத்துறா, அவங்க கொன்னுடுவாங்க. அதுக்கு பெட்ரோலே பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ போ.